Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. பொண்ணு உனக்கு வேணாம் ஏன்டா ஏடா நான் அவனை வந்து பணமாக பார்க்க விரும்பலை, அதனால நீ வந்து லவ் பண்ணாதன்னு நான் சொன்னேன் என் தம்பிக்கிட்ட. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோடைய அப்பா வந்து உன்னை மிரட்டினாங்க, உன்னை கொண்டுடுவாங்க, காசு கொடுத்துட்றேன் ஓடி போயிடு, உன் ஜாதிக்கு என் பொண்ணு அப்படின்னு பேசினாங்க. என் தம்பி என் கூட இல்லைல்ல. பட்ட காயம் எத்தனையோ ராஜா அதை சொல்லி புட்டாரிடுமோ ராஜா. யாராவது அழுகிறத பார்த்தா எனக்கு என் தங்கச்சி அழுது ஞாபகம் வந்துடும். அது மாதிரி நாங்கள் 2 பேரும் அப்படி தான் வளர்ந்தோம், ரொம்ப பிளெயினாக வளர்ந்தோம். எங்களுக்கு டிவி தெரியாது, எங்களுக்கு பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா. தங்கச்சி வந்து நேச்சரில் கிடையாது, ஆனால் ஈகோ நேச்சரில் இருக்குது. நான் அவன் மேலே உயிரே வச்சுருக்கம்மா, நீ போய் அவனை லவ் பண்ணலாமா, அதுவும் தப்பு தான், முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. செகண்ட் ஜெனரேஷன் தலித் வந்து அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கான், அவனுக்கு தெரியாது உன்னுடைய சைக்காலஜி வேறு, அவனுடைய ஹிஸ்ட்ரி வேறு. நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டனா தான் யூ வில் பி ஏபிள் டு. நான் வந்து என் ஃப்ரெண்டு நாங்கள் அதை டெஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த கதையை சொல்லி எல்லார் கண்களையும் கலங்க வைக்கிறதுக்கெல்லாம் வரல. அதை நாங்கள் எப்படி ஜெயித்தோம், எப்படி தாண்டணும், எப்படி வந்து இங்கே உட்காந்துருக்கோம், முன்னாடி பேசின்னு இருக்கோம், பெரிய வெற்றி. அமெரிக்க அதிபருக்கு வந்து உங்கள் பீஃப் குழம்பு நான் ஒரு நாள் எத்தனை போய் கொடுக்குற வபி அப்படின்னு ஜாலியாக நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே எங்கள் அம்மா மாட்டுக்கறி குழம்பு வச்சாங்கன்னா அப்படி தெரு வரைக்கும் மணக்கும். எங்கள் அம்மா செஞ்சதா நீங்க டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிங்க. நல்ல தோழி எனக்கு இல்ல, ஒன்ன விட்டா வேற நல்ல சாமி கண்டதில்ல. இவ்வளோ பெரிய எலும்பு வந்து எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா லீவே எடுக்க மாட்டாங்க, எப்படியாவது ஸ்கூலுக்கு டெய்லி போயிடுவாங்க. ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆக்சுவலி. நீங்க கூட ஒரு இடத்துல கேட்டிங்களாமே அருவிக்கிட்டே, என்ன சூப்பர் ஸ்டார் உங்களை கூப்பிட்டு ஹாய்லாம் சொல்றாரு, என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஷாக்கிங்காக கேட்டிங்களாமே. அவரை கூப்பிட்டு எப்பயாவது சொல்லியிருக்கீங்களா, ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. அப்பா கூட பேசுவார் நிறைய, அம்மாவோட தான் எனக்கு கம்யூனிகேஷனே ரொம்ப கம்மி. வார்த்தைகள் இல்லை. முதல்ல அறிவு மேடை ஏறினது 2.5 வயசில் நினைக்கிறேன், எல்கேஜி படிக்கும்போது. அந்த புகைப்படத்தோடு நாங்கள் இன்னமும் அதை மகிழ்ச்சியாக வச்சுட்டு இருக்கிறோம். நாங்களும் ஒரு ஆசிரியர் பணியில் நிறைய மேடைகளை அவங்க அப்பாவும் பார்த்துருக்குறாங்க, நாங்களும் பார்த்துருக்குறோம். சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு மேடைக்கும் அவனை நாங்கள் கையோடு கூட்டிகிட்டு போயிடுவோம், 2 பிள்ளைகளையுமே கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்போது நாங்கள் மேடையில் இருக்கும்போது அவங்க வெளியில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது சில நேரம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அங்கே வந்து உத்து கவனிப்பாங்க. சில நேரங்களில் என்ன பேசுகிறாங்க அந்த மேடையில் அப்படிங்கிறத உத்து கவனிச்சுட்டு, இரவு படுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ என் மேலே படுத்துக்கிட்டு அந்த அங்கிள் இதெல்லாம் சொன்னாங்கல்ல மம்மி, அந்த ஆண்டி இதெல்லாம் பேசுனாங்கல்ல, அதை பற்றி நாங்கள் வந்து பேசுவோம், கலந்து பேசுவோம். அது ஒரு நாளும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த உணவு நேரம், அந்த நேரங்களில் எல்லாம் சமூகத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி கிடையாது. அப்போ காலையில் எழுந்தவுடனே பிள்ளைகளுக்கு வந்து அந்த செய்தித்தாள் வாசிக்கிறது, பத்திரிகைகள் வாசிக்கிறது படிக்கும்போது, குறிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு செய்தித்தாள்லே ஆகட்டும் அல்லது அந்த பத்திரிகைகளே ஆகட்டும், இப்போ சிந்தனையாளெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படியே ஒரு ரத்த வெறி வரும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சமூக கொடுமைகளை பற்றி அதில் ஆசிரியர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் படிக்கும்போது இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற, எனக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு. ஒரு கேள்வி ரொம்ப நெருடலாக ரொம்ப நாள் விடை தேட முயற்சி பண்ண ஒரு கேள்வி பற்றி சொல்லலாம். நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ஆசிஃபா கொலை நடந்தது இல்லைங்களா, அப்போது நாங்களாம் வீட்டில், நான் ஐயா பிள்ளைகள், எங்கள் வீட்டில் தங்கி படிக்கிற தம்பி பிள்ளைகள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதை பற்றி பயங்கரமாக அலசுவோம். ஐயோ இப்படி நடந்துருச்சே, இதை என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி முடிவு கொண்டு வரலாம், இது இப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குமா, அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும்,
அந்த பெற்றோருடைய துடிப்பு எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பற்றி நாங்கள் பேசுவோம். நாங்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அது ஒரு 15 நாள் பொறுத்து ஒரு பாட்டாக வெளியே வரும். அதை நாங்கள் பேசும்போது டீ போட்டோடனே தம்பி டீ அப்படின்னு எங்கடி அப்படின்னு வர அவர், ஏன்டி அப்படின்வான் இவன், எதுக்குடி அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரியே நாங்கள் பேசும்போது அங்கேருந்தே ஒரு ஜாலியாக அது ஆரம்பிக்கும். மிஸ் பண்றீங்களா அந்த லைஃப்? அதான் ஞாபகத்துக்கு வருது, பயங்கரம். அம்மா வந்து நீங்க சூப்பரா எங்க பாடுவீங்களா? அது நாங்க கேள்விப்பட்டோம். சரி, ஒரு பாட்டு. தந்தனா தாளம் போடுங்க என் தங்கமே தங்கம், எழுத படிக்க எழுந்த வாருங்க, இது மாதிரி கூப்பிடுவோம். நம்ம பேர நாம எழுத எழுத்து கூட்டி படிச்சு பழக, நம்ம பேர நாம எழுத எழுத்து கூட்டி படிச்சு பழக, காலம் இருக்கு நேரம் இருக்கு கிழக்கு வாசல் எழுத்து கிடக்கு, காலம் இருக்கு நேரம் இருக்கு கிழக்கு வாசல் எழுத்து கிடக்கு, தந்தனா தாளம் போடுங்க என் தங்கமே தங்கம், எழுத படிக்க எழுந்த வாருங்க. சரி, ஓகே. இப்போ அழகா அம்மா அப்பாக்கு எடுத்து கொடுத்து பாடிட்டீங்க. இப்போ ஒரு சின்ன டாஸ்க், டக்குன்னு அம்மாக்கு ஒரு பாட்டு நீங்க டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 வரிகள். கருவில் நீ சுமக்கையில் கலைந்திடாத கனவு நான், உயிரை நீ உருக்கியே எழுதிய ஒரு கவிதை நான். அவர் மீடியா போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய முடிவு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு அகாடமிக் சைடு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அகாடமிக் சைடில் இருக்கிறதுனால ஒரு டீச்சரு ஒரு வாத்தியார் அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, தன்னை மாதிரி அவங்களும் ஒரு வாத்தியார் ஆகிடணும், அவங்களும் ஒரு அரசு ஊழியர் ஆகிடணும், ஒரு வேலைக்கு போயிடணும், மாத சம்பளம் வாங்குற ஆளாக மாறிட்டா போதும், தப்பிச்சுட்டான் வாழ்க்கையில்ன்ற மாதிரி தேறிட்டான்ற மாதிரி தான் நம்ம பொதுவான கணிப்பு ஒரு சமூகத்துக்கு அது அந்த நினைப்போடு தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா அப்போ நாங்கள் அவ்வளோதான் எங்களோட அறிவுன்றது பின்னால் தான் புரிஞ்சுது. ஆனால் விசாலமாக பார்க்கும்போது அவனுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது, ஆமாம் நாம் நினச்சி தானே செஞ்சிகிட்ருக்குறான், நாம் இப்படி தானே செய்யணும்னு நினச்சோம், நம்ம சிந்தனை தானே இன்றைக்கி களமாகிட்டு இருக்கு அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு நாங்கள் குடும்பத்தின் சார்பாக மிகுந்த நன்றி நாங்கள் சொல்லுவோம். காஸ்ட்லெஸ் கலெக்டினுடைய முதல் கான்செப்ட் நடக்கும்போது இவனுடைய பாடல்கள் வந்தது. அப்போது அந்த குழுவில் இவன் ஒரு கடைசி ஆள் தான் வச்சுங்களேன், அப்படியா அந்த குழுவில் கடைசி ஆள். ஆனாலும் இவனுடைய பாடல்கள் வரிகள் பின்னால் அவனை முன்னிறுத்திச்சு. அதில் அது வரும், எங்கள் அப்பாவுடைய ஒரு வரி அதில் வரும், அதாவது இடஒதுக்கீடு பாடல்னு சொல்லி, உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு என்னது சரியா, பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால் தாண்டா தராங்க கோட்டாவில் சீட்டுன்னு சொல்லி. அப்போ கோட்டாவில் சீட்டு என்ற மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை கொண்ட வரி அது. கேஷ்லெஸ் கலெக்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ தான் நான் வந்து எக்மோர் மியூசியம் தேட்டர் இருக்குல்ல, அந்த பார்க்கில் தான் நான் நடந்துக்கிட்டு பாட்டு எழுதினு இருப்பேன். அப்போ ரஞ்சித் சார் அண்ணா ஆஃபீஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கும், அங்கே தான் நான் நடப்பேன். சாப்பாட்டு மட்டும் அங்கே போயிட்டு சாப்பிட்டு இங்கே வந்து சும்மா நடந்துன்னு இருப்பேன். அப்போ தான் உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தாண்டா தரான் இப்போ கோட்டாவில் சீட்டு, உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தாண்டா தரான் இப்போ கோட்டாவில் சீட்டு, நீ கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு போடாத ஆட்டம், எங்கள் பாட்டனை போல் நாங்கள் இப்போ கையை கட்ட மாட்டோம், சலுகை இல்லடா அதன் பேர் சலுகை இல்லடா, என் உரிமையத்தான் பறிக்க உனக்கு உரிமை இல்லடா, உதவி இல்லடா அதன் பேர் உதவி இல்லடா, உன் காலடியில் கிடப்பதெல்லாம் பதவி இல்லடா, உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தாண்டா தரான் இப்போ கோட்டாவில் சீட்டு. நீங்கள் காஞ்சா ஆயிலியா ஒரு புக் இருக்குது, அது படிச்சிங்கன்னா அதில் சொல்லியிருப்பார், உழைப்பு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், உழைப்பை நீ வந்து கொண்டாடணும். ஒரு செருப்பு தைக்கிறான்னா அந்த செருப்பு தைக்கிறதுல ஒரு ஸ்வாக் இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலுக்கு தான் நீ அவனுக்கு காசு கொடுக்குற, நீ அதை செலிப்ரேட் பண்ணணும். செருப்பு தைச்சி கொடு அப்படின்னு நிற்கக்கூடாது, அதுதான் சாதி. ஆனால் அண்ணா சூப்பர்ண்ணே நீங்கள் எனக்கு இந்த செருப்பு தைச்சி கொடுங்கண்ணே, ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. நீ இரக்கமும் படக்கூடாது, ஒரு ஆள் மேலே இரக்கமும் படக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வளருவாங்க. ஸோ என்னை இவங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எங்களால் பார்க்க முடியுது. ஐ திங்க் இன்னைக்கு இந்த குடும்பம் கம்ப்ளீட் ஆகணும்னா உங்களுடைய தங்கச்சியும் இணையணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இல்லாமா
டிவியில் வராங்களா? எஸ். Big Sam, I'm so proud of you. Proud of being called அறிவு தங்கச்சி. ஃப்ரம் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அறிவு தங்கச்சின்னு என் பேரே மறந்து அறிவு தங்கச்சியாகவே ஆகிட்டேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் பீயிங் கால்டு. ஸோ ஒரு ப்ராப்பர் டிப்பிக்கல் அண்ணன் தங்கச்சி வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நாங்கள் இருப்போம். இது ஆடிங் ஆன் எங்கள் வீட்டில் டிவி வேறு கிடையாது. அதனால் 24 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் ஏதாவது விளையாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு இப்படியே தான் ஜாலியாகவே தான் இருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ணா வந்து அந்த டாம் அண்ட் ஜெரி விளையாட்டாக இருந்த அந்த அண்ணா வந்து he completely transformed and he became my next father. இன்னொரு அப்பாவாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணு. கீப் திஸ் ஸ்பிரிட் கோயிங், கீப் திஸ் ஹார்ட் ஒர்க், கண்டினியூ திஸ் ஹார்ட் ஒர்க். இதே ஹானஸ்டியோட, இதே ட்ரூத்ஃபுல்னஸோட, இதே ரானஸோட வேலை செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்கிறது யூஆர் டூயிங் அ கிரேட் ஒர்க். நீ செய்கிறது ஒரு உன்னதமான வேலை. அந்த வேலையை நேர்மையோட ஹானஸ்டாக இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இரு. கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சியை. நான் வந்து சொல்ல மாட்டேன் அவளை. எங்கே தான் இருந்தாலும் ஏதாவது யாராவது அழுகிறத பார்த்தா எனக்கு என் தங்கச்சி அழுது ஞாபகம் வந்துடும். யாராவது அழுது அவள் பயங்கரமாக அழுவா. அந்த குழந்தைகள் அழும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, க்ளூலெஸ்ஸாக அழுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அப்பா தான் பக்கத்தில் இருப்பார், ஆனால் அதுக்கு தெரியாது. அது மாதிரி நாங்கள் 2 பேரும் அப்படி தான் வளர்ந்தோம். ரொம்ப ப்ளெயினாக வளர்ந்தோம். எங்களுக்கு டிவி தெரியாது, எங்களுக்கு தங்கச்சி வந்து ரொம்ப ரியலான ஒரு அண்ணன் தங்கச்சி. நாங்கள் எங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது. சண்டை போட்டுப்போம். இப்போ கூட நான் தான் சொல்லுவேன், ஜாதி மதம் இதெல்லாம் வந்து நேச்சரில் கிடையாது, ஆனால் ஈகோ நேச்சரில் இருக்குது. 2 குழந்தை இருக்கும்போது நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை வரும். அந்த லெவல்லே நம்ம அதை ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். சரி, என்ன நினச்சி இவ்வளோ ஒரு அழுகை அறிவு? இந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இல்லை, எனக்கு எப்பவுமே என் தங்கச்சிலாம் என் மைண்டில் இருந்துனே இருப்பாங்க. நம்ம சைல்ட்ஹுட்டை வந்து நம்ம சரியாகவே, இந்த சாதிய சமூகம் வந்து நம்மளை சைல்ட்ஹுட்டை சரியாக டேஸ்ட் பண்ணாமல் விட்டுருச்சு. அதாவது உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து செகண்ட் ஜெனரேஷன் தலித்ஸோட ப்ராப்ளம். ஃபஸ்ட் ஜெனரேஷன் தலித் வந்து போராட்டம் பண்ணலாம். செகண்ட் ஜெனரேஷன் தலித் வந்து அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கான். அவனுக்கு தெரியாது. உன்னுடைய சைக்காலஜி வேறு, அவனுடைய ஹிஸ்ட்ரி வேறு. நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டனா தான் யூ வில் பி ஏபிள் டு. நான் வந்து என் ஃப்ரெண்டு, சாரி நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. எனிவே, ஸோ இந்த சொசைட்டி வந்து நம்மளை வேறு ஒவ்வொரு குழந்தைய ஒவ்வொரு மாதிரி ஷேப் பண்ணும். அதில் வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிறோம். ஆக்சுவலி ஒரு திகில் அறைக்குள்ளே போனால் எல்லோரும் பிடிச்சிக்கிறோம்ல, அப்படி தான் இந்த சாதிய சமூகத்துக்குள்ளே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் பிடிச்சினே ட்ராவல் பண்ணுறாங்க. ஐயோ, அங்கே திடீர்னு ஒருத்தன் செத்துருவான், திடீர்னு ஒருத்தனை கொண்டுரும். இப்போ நான் யோசிப்பேன், என்ன ஏன் கொல்ல? ஏன்னா எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அப்பா டீச்சர், நான் பாதுகாப்பாக இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம செல்ஃப் எம்பவர் பண்ணணும். என்ன பண்ணணும்? உழைக்கணும், படிக்கணும், தப்பிச்சிடணும், இங்கேருந்து தப்பிச்சிடணும். அப்படி இருக்குது. இப்போ என் தம்பி வந்து ஒரு முறை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னான் ஒரு பொண்ணை. அப்போ நான் வந்து சொன்னேன், பண்ணாதடா. அந்த பொண்ணு சொன்னான், அந்த பொண்ணு என் மேலே உயிராக இருக்குடா. அந்த பொண்ணு இல்லைடா. அப்போ தான் வந்து கோகுல்ராஜ் படுகொலை நடந்தது. அது நியூஸ். நாங்கள் 2 பேரும் ஃபேமிலிக்குள்ளே வீட்டில் பேசின்னு இருக்கோம். வந்து நான் இல்லைடா, அந்த பொண்ணு தான்டா கல்யாணம், அந்த பொண்ணு எனக்குன்னு இருக்குடா. அது ரொம்ப பேசினான். இல்லை வேணாம், அந்த பொண்ணு உனக்கு வேணாம். ஏன்டா? இல்லைடா, நான் அவனை வந்து பொணமாக பார்க்க விரும்பலை, அதனால நீ வந்து லவ் பண்ணாதன்னு நான் சொன்னேன் என் தம்பிக்கிட்ட. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? என் தம்பியே போயிட்டு நீ லவ் பண்ணாத, ஏன்னா உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. ஏன்னா நீ ஒருத்தனை கொன்று, இந்த சமூகம் ஒருத்தனை கொண்டுச்சுல்ல, அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கும் அது நடக்குமோ? இப்போ என் தம்பி வந்து ஒரு அப்பர் கேஸ்ட் பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது நான் சொல்கிறேன்,
பண்ணாதடா வேணாடா. இன்றைக்கி நான் வந்து யோசிக்கிறேன், அடச்சி இவ்வளோ கேவலமான ஒரு மனிதனாண்ணா, அற்பமான ஒரு சிந்தனைக்காக நான் வந்து அவனுடைய காதலை வந்து நான் வந்து மட்டப்படுத்தி பேசினேனே அப்படின்னு. ஆனால் நான் சொன்ன மாதிரியே ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோடைய அப்பா வந்து இவனை மிரட்டினாங்க, உன்னை கொண்டுடுவேன், காசு கொடுத்துட்றேன், ஓடி போயிடு, உன் ஜாதிக்கு என் பொண்ணு அப்படின்னு பேசினாங்க. அப்போ தான் எனக்கு நான் புரிஞ்சேன், அப்போ பரவாயில்ல, ஏதோ இயற்கையோ என் முன்னோரோ என் தம்பிக்கு சரியான அட்வைஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் உசுப்பேத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி என் தம்பி என் கூட இல்லைல்ல. ஐ எம் ஸ்பீக்கிங் த ட்ரூத். நான் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கற்பனை கதையோ நான் ட்ராமாவோ இருக்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் நான் பேசினேன், இப்படி தான் வாழ்க்கை இருக்குது. அதனால தான் எனக்கு என் தங்கச்சிலாம் வந்து ஒரு ஆண்கே இப்படி இருக்குன்னா அந்த பெண் எவ்வளோ அப்ரேஷன் அனுபவிச்சிருப்பாங்கள்ல செகண்ட் ஜெனரேஷனாக, அது தெரியாதுல்ல. நானே எத்தனையோ முறை பொண்ணாக அடக்க ஒடுக்கமாக இருன்னு நான் எத்தனை முறை பேசியிருக்கேன். நினச்சி நான் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அதை ரெக்ரெட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன், இல்லை அப்படி கிடையாது. நம்ம நாமளாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம நாமளாக இருந்தால், நமக்கு ஜெண்டர் எஜுகேஷன் இருந்திருந்தா, நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் இருந்திருந்தா, நமக்கு ஃபினான்ஸை பற்றி சொல்லி கொடுத்துருந்தா, நமக்கு பிஸ்னஸை பற்றி சொல்லி கொடுத்துருந்தா, நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பர்சனாக மாறி இருப்போம். இன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது, உங்களுக்கு ஜெண்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, எத்தனை வகையான ஜெண்டர்ஸ் இருக்குன்னே உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இன்னும் நீங்கள் ஆண் பெண் மட்டும் தான் நினச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து தேர்ட் சிட்டிசனாக நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜெண்டரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லா பாசிபிலிட்டிஸுமே பிளாக் ஆகிருந்தது தான் எனக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே இதை பேசணும், நான் பேசி ஆகணும். பரவாயில்ல, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி செத்தா நான் இதை பேசாமல் செத்து போயிட்டா நான் பேசணும்ல, நான் இப்படி ஃபீல் பண்ணேன், இந்த மொமெண்ட்டில் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நாளைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா நான் நாளைக்கு பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு மென்டல் வாரில் இருக்கும், ஒரு சைக்காலஜிக்கல் சஃபகேஷன் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது நம்ம தங்கச்சிக்கிட்ட தான் நம்ம காட்டுறோம், நம்ம அண்ணங்கிட்ட தான் நம்ம காட்டுறோம். அதெல்லாம் வந்து ரிலீவ் ஆனப்போ அப்பாடா தப்பிச்சோன்னு இருக்குது. இப்போ எனக்கு இப்படி நான் இவ்வளோலாம் அழுததே இல்லைங்க. அப்பா சாமி, நிறைய. சரி ஓகே, சாரி உங்கள் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. அவங்களாம் சேச்சா, இது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்வை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அண்ட் பாசத்தை கூட நீங்கள் வந்து இந்த கிளாரிட்டிக்குள்ளேருந்து பார்க்கும்பொழுது பாசத்தில் நம்ம எவ்வளோ மிஸ்டேக்காக இருக்கோன்னு தெரியும். சமூக விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் பாசமே ரொம்ப அழகாயிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பாசம் காட்டுவீங்க. அது அதிகாரம், அது ஆதிக்கம். நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கம்மா, நீ போய் அவனை லவ் பண்ணலாமா, அதுவும் தப்பு தான், முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ எதுக்கு உயிரை வைக்கிற? உன் உயிர் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு கிடையாதுல்ல. லாஜிக் இல்லாத ஒரு பாசத்தின் வலையில் சிக்கிற தலைமுறையில் நம்ம இருக்கோம். அந்த லாஜிக் இல்லாத அண்ணன் தங்கச்சி மேலே வைக்கிற பாசம் அவளுக்கு பிளாக்கேஜாக மாறுது நிறைய இடங்களில். இதுதானே கொலைகளுக்கு காரணம். கரெக்டாக சொசைட்டியில் ஆணவ கொலை ஏன் நடக்குது? பொண்ணுடைய அண்ணன் என் பிளேஸில் இருக்கிறவன் தான் மிஸ்டேக் பண்ணுறான். அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு பேசணும்ல உங்ககிட்ட, அவ்வளோதான். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இது யாருக்கு ரிலேட் ஆகுமோ ஆகாதாங்கிறது இல்லை என்னுடைய பிரச்சனை. ஆனால் நான் உயிரோடு வந்திருக்கேன்ல இப்போது. அப்போது நமக்கு தேர் வேர் பாசிபிலிட்டிஸ் தட் வி could have got killed in our journey so many times. பட் நாங்கள் அதை டெஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த கதையை சொல்லி எல்லார் கண்களையும் கலங்க வைக்கிறதுக்கெல்லாம் வரல. அதை நாங்கள் எப்படி ஜெயித்தோம், எப்படி தாண்டினோம், எப்படி வந்து இங்கே உட்காந்துருக்கோம், முன்னாடி பேசின்னு இருக்கோம். பெரிய வெற்றி. அவங்க வந்ததே எப்படி இருந்தது சிஸ்டர்? அவர் கல்யாணம் ஆகிட்டதுலேருந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அதனால் நான் வந்து அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன், அவன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா மிஸ் பண்ணுறதெல்லாம்? சொன்னதில்லை. ஏன்? அவள் வந்து சூப்பரான ஒரு ஆள். அவள் வந்து என்ன தெரியுமா பண்ணா, அவள் வந்து ஒரு டாக்டர். ஓகே, ஸோ வாட் மை சிஸ்டர் டிட் இஸ், அது என்ன ஊருப்பா, அரவட்லா, பேரணாம்பட்டு பக்கத்தில் அரவட்லான்னு ஒரு மலை கிராமத்தில் ஷி வாஸ் போஸ்டட் அந்த டாக்டரா, கவர்மெண்ட் டாக்டர். அப்போ கோவிட் டைம். யூனோ வாட் ஷி டிட், அந்த மலை மேலே சில ஒரு 10-15 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் சுற்றி வேக்சின் போட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு நோ கோவிட் ஏரியாவாக அவள் வந்து அதை மாற்றினான். இவ்வளோ சர்வீஸ் மைண்ட் இருக்குது. அப்படி ஓடியாருவா, அப்படி சாப்பிடவே மாட்டாள், வந்து உட்காந்து வேலை செஞ்சுனே இருப்போம். அப்புறம் இப்போ வந்து பிஎம்ஓனா என்னென்னா ஒரு 10 ஊருக்கு இவங்க தான் டாக்டர். ஒரு 10 லட்சம் பேர் இருப்பான், ஒரு 10 லட்சம் பேருக்கு இவங்க தான் டாக்டர், ஷீஸ் அ கவர்மெண்ட் டாக்டர். நான் வந்து அதை பார்த்து பெருமைப்படுறேன். அப்பா, இப்படி ஒரு பெரிய ஒரு டாக்டரை வந்து நம்ம அவங்க பக்கத்தில் நம்ம வளர்ந்துருக்கோன்னு எனக்கு ரொம்ப என் தங்கச்சி பார்த்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவள் இன்னும் நிறைய சர்வீஸ், ஏன்னா ஷீஸ் காட் சர்வீஸ் மைண்ட். சின்ன வயசுல அந்த மாதிரி எந்த சாப்பாட்டுக்கு அடிக்கடி சண்டை வரும்? இல்லை அம்மா ஊட்டினா இந்த கடைசி வாய் யாருக்கு அப்படின்னு சண்டை வரும்?
அது மாதிரிலாம் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஊட்டுறதுக்குலாம் நேரம் இல்லை. எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் போவாங்க, பாடம் எடுப்பாங்க. எங்கள் அம்மா காலையில் டிஃபன் செஞ்சு ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே குழந்தைங்க பசியோடு வரும். அப்போ காலை உணவு திட்டம் கிடையாது. எங்கள் அம்மா காலை உணவு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஒரு வீட்டில் செய்கிறத எடுத்துன்னு போவாங்க. ஒரு 2-3 டிஃபன் பாக்ஸ். யாராவது பசியோடு வரும், எதனா குழந்தை ரொம்ப பசியோட மயக்கத்தில் இருக்கும் கிராமத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து எது செய்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மாட்டுக்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஃப் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வாழ்ந்த வீடு ஏரியா ஃபுல்லாக பீஃப் தான். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட ஒன்றே மம்மி நீ வைக்கிற பீஃப் குழம்பு தான் உலகத்திலே சிறந்தது, அது மட்டும் எனக்கு தெரியுமே. ஏன்னா நான் சும்மா சொல்லின்னு இருப்பேன் சின்ன வயசில், உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்லின்னு இருப்பேன். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன், நான் அமெரிக்கா போனப்போ கலிஃபோர்னியாவில் வந்து உலகின் ஒன் ஆஃப் த டாப் பீஃப் கடைக்கு நான் போனேன். அங்கே போய் நான் பீஃப் சாப்பிட்டுட்டு நான் திருப்பி சென்னைக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், மம்மி நான் உலகின் தலை சிறந்த கடையில் போய் பீஃப் சாப்பிட்டேன், வேலைக்கே ஆகாது, நீ வைக்கிறதா பெஸ்ட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் மம்மி, நீங்கள் தான் அமெரிக்க அதிபருக்கு வந்து உங்கள் பீஃப் குழம்பு நான் ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மம்மி அப்படின்னு ஜாலியாக நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே எங்கள் அம்மா மாட்டுக்கறி குழம்பு வச்சாங்கன்னா அப்படி தெரு வரைக்கும் மணக்கும். நடுவில் ஒரு குட்டி வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டிங்க, அம்மாக்கு எங்கே நேரம் எங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த குறையும் அறிவு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு ஃபுட் உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது அம்மா இப்போ உங்களுக்கு ஊட்டி விட போகிறாங்க, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அம்மா ஊட்டி விடுங்கம்மா, டேஸ்ட் பண்ணிடுங்க. எங்க அம்மா செஞ்சதா நீங்க டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிங்க. உன்னை விட யார் நல்ல தோழி எனக்கு இல்ல, உன்னை விட்டா வேற நல்ல சாமி கண்டதில்ல. என்ன பண்ணுங்க அம்மா, சம்பல் வந்து ரொம்ப ரேரு, ஸ்ரீலங்கன் ஐட்டம். இது வந்து இன்னைக்கு தான் அம்மா ரொம்ப ரேரா. இன்னும் நாங்க கன்ஃபார்மே பண்ணலையே அம்மா தான் சமைச்சிருக்காங்க அப்படின்னு. இது வந்து எங்க அம்மாவால மட்டும் தான் சமைக்க முடியும், அது எனக்கு தெரியும். இவ்வளோ பெரிய எலும்பு வந்து எங்க அம்மா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணிலேருந்து எடுத்து வந்திருக்கீங்கப்பா, அதை இது வேலையாவது. எங்கள் அம்மா பிரியாணிலாம் பண்ண மாட்டாங்களே. அப்போ அம்மா சமையல் இல்லை இல்லையா? ஷியோரா? 100% லஞ்சே அதான். எனக்கு 12 வருஷம் சாப்பிட்ருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு டவுட் இருந்தது ஆரம்பத்தில். அது ஏன்னா ரொம்ப டச்லேயே இல்லைல்ல, வீட்டுக்கு போகிறதே இல்லைல்ல, அதனால் எதோ ஹோட்டல் எதோ சாப்பிட்டு ஆனால் எனக்கு இது திடீர்னு ஒரு நொஸ்டால்ஜியா கொடுக்குது. ஆக்சுவலி பல லெசன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அடிக்கடி வீட்டுக்கு போனோம், டேஸ்ட் படும்போது நான் வந்து மறுபடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டீங்களா? தேங்க்யூ வெரி மச். Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.